வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இப்ப பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு அப்படின்னு நான் காமிக்கிறேன். நல்ல பஞ்சு மாதிரி இருக்கு. உள்ளேயும் பாருங்க நல்ல சாஃப்டா மட்டும் இல்ல, டேஸ்டும் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். கத்திரிக்காய் சட்னி பாருங்க, இது ரெண்டும் நல்ல பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். இன்ஸ்டன்டா பண்ணக்கூடிய ஒரு பிடி கொழக்கட்டையும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து ஆந்திரா ஸ்டைல்ல ஒரு கத்திரிக்காய் சட்னியும் நம்ம பண்ண போறோம். இந்த கத்திரிக்காய் சட்னி வந்து எல்லா டிஃபனோடையும் சூப்பரா மேட்ச் ஆகும். இட்லி, தோசை, ஊத்தப்பம் இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். இது வந்து பிடிக்கொழக்கட்டைக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஈவன் வெண்பொங்கலுக்கு கூட இது அட்டகாசமா இருக்கும். நல்ல உப்பு, புளிப்பு, காரமா செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த கத்திரிக்காய் சட்னி வந்து நோ ஆனியன், நோ கார்லிக். வேணும் அப்படின்னா நம்ம வெங்காயம், பூண்டு சேர்த்துக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு வந்து சேர்க்காம தான் பண்ணியிருக்கேன். இந்த பிடிக்கொழக்கட்டை வந்து நிறைய காய்கறிகள் போட்டு ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து காய்கறி எதுவும் சேர்க்காம நிறைய தேங்காய் போட்டு நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். இந்த சட்னியும் பிடிக்கொழக்கட்டையும் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், சாயந்தர நேரம் குழந்தைகள் ஸ்கூல்ல இருந்து வரும்போது கொடுக்கறதுக்கு, நைட் டின்னருக்கு, லஞ்ச் பாக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சாஃப்டாவும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ஈஸியாவும் டேஸ்டியாவும் பண்ணக்கூடிய இந்த இன்ஸ்டன்ட் பிடிக்கொழக்கட்டையும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து ஆந்திரா ஸ்டைல்ல நல்ல காரசாரமான ஒரு கத்திரிக்காய் சட்னியும் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பிடிக்கொழக்கட்டைக்கு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சட்னிக்கு வதக்கிக்கலாம். வந்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானது 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடிக்கும் போதே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. பருப்பெல்லாம் நல்லா செவந்து வரட்டும். பருப்பு நல்லா செவந்து வந்தாச்சு. இதுல 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 2 பச்சை மிளகாயை பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். நம்ம கிரேட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ண கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி வைத்துப்போம். 1/2 மூடி தேங்காய், கிட்டத்தட்ட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும், அதை சேர்த்துக்கலாம். தேங்காயை கொஞ்சம் கம்மியா சேர்த்துட்டு இதுல வந்து கேரட், பீன்ஸ், பட்டாணி இந்த மாதிரி காய்கறிகள் பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்து கூட நம்ம வதக்கிக்கலாம். எனக்கு எந்த காய்கறியும் சேர்க்க போறது இல்லை, அதனால தேங்காய் வந்து நிறைய சேர்த்திருக்கேன். தேங்காய் வந்து ரொம்ப வதக்க வேண்டாம், இதுல இருக்கிற அந்த ஈரப்பதம் போக வதக்கிண்டா போறோம். நல்லா வதங்கி எடுத்து இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 1 கப்பு கெட்டி அவல், இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு மேல 1 லேயர் தண்ணி இருக்கிற அளவுக்கு வச்சு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணியை ஃபுல்லா அவல் அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா சாஃப்டா ஊறிடும். நம்ம வதக்கி வச்சிருக்கிறத அப்படியே வந்து இந்த அவல்ல சேர்த்துக்கலாம். இதுல தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ணிக்கிற கொத்தமல்லி, இது கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸ்டீமர் பிளேட்டை கிரீஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த அவல், இதை வந்து பிடிக்கொழக்கட்டையா நம்ம பிடிச்சிக்கலாம். இதை நம்ம எப்படி வேணாலும் பிடிச்சிக்கலாம், ரவுண்டா இல்லைன்னா இந்த மாதிரி ஷேப்ல. இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி பாட்டுல ஜலம் கொதிச்சுட்டு இருக்கு. இந்த பிடிக்கொழக்கட்டையை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டீம் ஆகிறதுக்கு 8ல இருந்து 10 நிமிஷம் ஆகும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். 100 கிராம் கத்திரிக்காய் நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடி பொடியா கட் பண்ணி நம்ம தண்ணியில போட்டு வச்சுடலாம். அப்பதான் வந்து கலர் மாறாம இருக்கும். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வெந்நீர்ல ஊற வச்சிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும், நல்லா ஊறிடும். இது புளி ஜலம் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். பிடிக்கொழக்கட்டை வேகிறதுக்குள்ள நம்ம ஒரு சட்னி அரைச்சிக்கலாம். ஸ்டவ்ல அதே கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 1 கட்டி பெருங்காயம், பெருங்காயம் தூக்கலா போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். கட்டி பெருங்காயத்துக்கு பதிலாக 1/2 டீஸ்பூன் பவுடர் பெருங்காயம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். பெருங்காயம் பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. பருப்பு நல்லா செவந்து வரட்டும். பருப்பு செவந்து வந்ததும் ஒரு 5 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை லேசா வதக்கிக்கணும். கத்திரிக்காயை பொடி பொடியா கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். கத்திரிக்காயை எடுத்து அந்த கடாயில சேர்த்துடலாம். இந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம், சீக்கிரம் வெந்துடும். கத்திரிக்காய் வந்து ஓரளவுக்கு வதங்கி எடுத்து நம்ம புளி ஊற வச்சிருந்தோம் இல்லையா, புளி ஜலம் கரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இதுல விட்டுடலாம். நல்லா 1 கட்டி வெல்லம் சேர்த்துருவோம். இந்த புளி ஜலம் பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும்.
உப்பு, புளிப்பு, இனிப்பு, காரம் அப்படின்னு எல்லா டேஸ்டோட இந்த சட்னி வந்து எல்லா டிஃபனுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கட்டி பெருங்காயம் இருக்கு இல்லையா, இதுவும் வந்து இந்த புளிஜலம் கொதிக்கும் போது இதுலயே நல்லா கரைஞ்சி பெருங்காய வாசனையோட அட்டகாசமா இருக்கும். புளிஜலம் பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடா ஆறட்டும். நம்ம அதுக்கப்புறம் சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயாச்சு, வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்க, நல்ல கலர் மாதிரி இருக்கு, சாஃப்டாவும் வெந்திருக்கு. பாருங்க, இந்த பஞ்சு மாதிரி இருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் சூடு ஆறினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் சட்னியை இந்த பவுல்ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் சட்னி பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெடி ஆயாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம பண்ற டிஃபனுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதில் தண்ணி விட்டுக்கலாம். ஒருவேளை இது பொங்கலுக்காக பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியா இருந்தா நல்லா இருக்கும். இந்த சட்னிக்கு வந்து தாளிக்கிறது இல்லை. ஒருவேளை தாளிக்கணும் அப்படின்னா கடுகு மட்டும் தாளிச்சாலே போதும். அவல் பிடி கொழுக்கட்டையை நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னருக்கு, சாயங்கால நேரம் குழந்தைகள் ஸ்கூல்ல இருந்து வரும்போது நம்ம வந்து அவளுக்கும் கொடுக்கலாம். நல்லா வந்து ஃபில்லிங்காகவும் இருக்கும், நல்லா சாஃப்டா டேஸ்டாகவும் இருக்கும். இப்ப பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு அப்படின்னு நான் காமிக்கிறேன். நல்ல பஞ்சு மாதிரி இருக்கு. உள்ளேயும் பாருங்க நல்ல சாஃப்டா மட்டும் இல்ல, டேஸ்டும் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், திக்காவும் ஆயிடும். இந்த பிடி கொழுக்கட்டையை இந்த கத்திரிக்காய் சட்னியோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது ரெண்டும் நல்ல பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். இந்த கத்திரிக்காய் சட்னியோட இந்த இன்ஸ்டன்ட் பிடி கொழுக்கட்டையை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரமாதமா இருக்கு. பிடி கொழுக்கட்டை நல்லா சாஃப்டா, தேங்காய் வாசனையோட மைல்டா இருக்கு. அதுக்கு இந்த சட்னி வந்து கொஞ்சம் ஸ்பைசியா, அதாவது காரமாவும் இருக்கு, புளிப்பாவும் இருக்கு, கொஞ்சம் ஸ்வீட்டாவும் இருக்கு. ரொம்பவே அருமையா இருக்கு. ஒரு 2-3 கத்திரிக்காய் இருந்தாலே போதும், இந்த சட்னி வந்து ரொம்ப குயிக்கா ரெடி பண்ணிடலாம். இந்த பிடி கொழுக்கட்டை ஸ்டீம் ஆற நேரத்துல இந்த சட்னி வந்து நமக்கு ரெடி ஆயிடும். இந்த கத்திரிக்காய் சட்னி வந்து சூடான இட்லி தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். இந்த சட்னியோட கன்சிஸ்டன்சி வந்து நம்ம எந்த டிஃபனுக்காக பண்றோமோ அது தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம். பிடி கொழுக்கட்டை அப்படிங்கறனால கொஞ்சம் மீடியம் திக்னஸ்ல நான் பண்ணியிருக்கேன். இதே வந்து நல்ல சாஃப்டான தோசை, ஆப்பம், வெண்பொங்கல் இது எல்லாத்துக்கும் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணியை விட்டு கொஞ்சம் தண்ணியா கரைச்சிட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும். மெயினா இந்த சட்னி வந்து நமக்கு இந்த வாய் டேஸ்ட் சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபீவர் வந்து நம்ம கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டோம், அப்போ சாப்பிடும்போது ரொம்பவே தேவாமிரதமா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல ஆந்திரா ஸ்டைல இந்த கத்திரிக்காய் சட்னியும் சிம்பிளா பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்டன்ட் பிடி கொழுக்கட்டையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும், நல்ல டேஸ்டா ஃபில்லிங்கா இருக்கும், அதே நேரம் ஹெவியாவும் இருக்காது. எல்லா ஏஜ் பீப்புளுக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.